வணக்கம். ஓம் லோமுத்திர சமேத அகத்தி சாய்நம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. ஒரு மனிதன் இரண்டு விஷயங்களே உள்ளடக்கி இருக்கிறான். என்ன அப்படின்னா, ஒன்று ஸ்தூல உடம்பு, இன்னொன்று சூட்சமமான உடம்பு, ஒரு உயிர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம ஸ்தூல உடம்புக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் பெண்கள் முதல்ல பெண்கள் பற்றி என்னெல்லாம் செய்யணும்னு நான் சொல்லிடுறேன். பெண்கள் வீட்டோட மகாலட்சுமி அப்படின்னு ஏன் கருதப்படுறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. பெண் காலையில் ஒரு விடிய காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே, இப்போ பிரம்ம முகூர்த்த டைம் அப்படிங்கிறது காலையில் 4:30 to 6. அதுக்கு முன்னாடியே ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு நம்ம எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பெட்டை முதல்ல க்ளீன் பண்ணணும். அதாவது நம்மளோட படுத்த இடத்த, நம்மளோட படுத்த தலைவாணி போர்வையை வேறு யாரும் மடிக்கக்கூடாது. கண்டிப்பாக அதுக்கு கர்மா ஏறும். நம்ம படுத்த பொருளை நம்ம எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு எந்திரிச்சு பாத்ரூம்லாம் போயிட்டு வாசல்லாம் தொளிச்சிட்டு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது செடிகள்லாம் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. செடி வளர்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதுலேயும் துளசி, மணி பிளான்ட்டு, அப்புறம் வெற்றிலை, மருதாணி, இந்த மாதிரி விஷயங்கள் செடிகள் நம்ம வளர்க்கலாம். ஸோ அது 2. 3வது கை நிறைய மருதாணி நம்ம பெண்கள் கண்டிப்பாக எப்போதுமே வச்சுருக்கணும். இது மகாலட்சுமி அம்பாளோட ஒரு அம்சமாக நம்ம கருதப்படுது. அதுக்கப்புறம் 4 வீட்டை எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு ரூமையும் பார்த்துட்டோன்னா, இப்போ நம்ம கிச்சனை எப்போவுமே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிடணும். 2வது பெட்ரூமில் எதுவுமே அலைஞ்சு கிடக்காமல் எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி துணி அங்கங்கே கிடக்கக்கூடாது. அந்த மாதிரி வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ எந்தெந்த ரூமை எப்படி நீட்டாக வைக்கணுமோ அந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி வீட்டில் துர்நாற்றம் அடிக்கக்கூடாது. அடுத்த பாயிண்ட் வீட்டில் எப்போதுமே துர்நாற்றம் அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க முன்னாடியோ இல்லை எப்போதுமே சண்டை போடக்கூடாது. ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசி நம்ம சண்டை போடக்கூடாது. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் வீட்டில் வீடு எப்போதுமே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அமைதியான முறையில் ஒரு சாஃப்டாகவே பேசணும். அது பேசக்கூடாது. ஏன்னா நம்ம பேசக்கூடிய விஷயங்களை அந்த சுற்றி இருக்கக்கூடிய சுவர் உள்வாங்கும். சுவருக்கும் உயிர் இருக்குது இல்லையா? ஸோ அது உள்வாங்கும். அதுக்கப்புறம் வீடை எப்போவுமே எல்லாமே நீட்டாக வச்சுக்கணும். காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக விளக்கு ஏற்ற வேண்டும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நிலைவாசல் எப்போதுமே நிலைவாசலில் குலதெய்வம் தங்குவதாக ஐதீகம் சொல்லப்படுது. அந்த நிலைவாசல் எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். வெள்ளி செவ்வாய்க்கு நல்லா தொடச்சி மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு பூவெல்லாம் வச்சு அதுக்கு சாம்பிராணி காட்டணும். நிலவாசலை எப்போதுமே 2 விளக்கு வைக்கணும். இதெல்லாம் செய்வதன் மூலம் கண்டிப்பாக ஒரு பெண் இதனால தான் பெண் வீட்டில் எல்லாத்தையுமே செய்யக்கூடியது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பெண் தான். ஸோ அவள் தான் வீட்டுக்கு மகாலட்சுமின்னு கருதப்படுதா. இந்த விஷயத்தை ஸ்தூல உடம்புக்கு ஒரு பெண்ணானவள் கண்டிப்பாக இதெல்லாம் நாள்தோறும் செய்யணும். கண்டிப்பாக டெய்லி குளிச்சிடணும். அந்த நேரம் தவறி குளிக்கக்கூடாது. ஒரு நாள் அணிந்த ஆடையை மறுநாள் அணியவே கூடாது ஒரு பெண் என்பவள். ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். திருச்சிட்டு